நம்ம ஒரு பொதுக்குழு போடுறோம், ஆட்சியில் இருக்கிறோம். பொதுக்குழு கிராண்டா தான் நடக்கும். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? பண செலவு, அது எடுத்து செய்யறதுக்கு ஆள் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. ரோட் ஷோ நடத்தினாலும் கிரௌட் வரும். ஆனால் அதை பயன்படுத்தி மைக்ரோவா அனலைஸ் பண்றோம்ல, அதாவது நம்மளோட ஓட்டு வங்கியை இப்படி இப்படி பெருக்கணும். அப்போ ஒரு பெரிய கால்குலேஷனை வந்து அந்த ஃபீட்பேக்கை கீழே இருந்து கொடுக்கணும். கலைஞருக்கு ஃபீட்பேக் தானே தெரியுங்க, அவருக்கே தெரியும் இந்த ஊர்ல இந்த நிலைமைங்கிறது அவருக்கே தெரியும். நம்மகிட்டே கேட்பாரு, என்னப்பா நீ இப்படி இருக்கே அப்படிம்பாரு. உங்க யாரு, உங்க மாமாலாம் யாரு, நீ ஏன் இப்படி இருக்க, இப்படி எல்லாம் கேட்பாரு. அவருக்கு தெரியும். ஸ்டாலின் வந்து அப்படி இல்லை. அவர் வந்து கலைஞரோட பையன், ஒரு கொஞ்சம் மேல இருந்தே வராரு. அப்ப அவருக்கான ஃபீட்பேக் எங்க இருந்து வருது? கீழே இருந்து வருது, பயங்கரமா வருது. இல்லாம இவ்வளவு நுணுக்கமான ஒரு விஷயத்த செய்ய முடியாது. இப்போ திமுக பொதுக்குழு ஒரு காலத்துலங்க மாநாடு நடத்தினாலே பொதுக்குழு, செயற்குழு, மாநாடு